ஹர் ஹர் மகாதேவ். ஓம்காரேஸ்வரில் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். 2வது ஜோதிர்லிங்கம். மனசுக்கு அத்தனை ஆத்ம திருப்தியாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி ஜோதிர்லிங்க யாத்திரைகள், ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நம்மளோட யாத்திரிகள் எல்லாருமே ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். ரூம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சோம். பட் டைம் இல்லாதனால அப்படியே வந்துட்டோம். ஸோ போய் ஓம்காரேஸ்வர் தரிசனம் பண்ண போகிறோம். யாத்திரைக்கு வராமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓம்காரேஸ்வருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம்காரேஸ்வரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு தரிசனம். அவ்வளோ ஒரு நின்று பார்த்து நிதானமாக. போன தடவை வந்தப்போ கூட ஃபுல்லாக அலங்காரத்தில் இருந்தார். ஃபுல் சுரூபத்தை பார்க்க முடியல. இந்த தடவை அலங்காரம்லாம் இல்லாமல் அப்படியே முழு லிங்கத்தோடைய உருவத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. சில உணர்வுகள் எப்பயும் சொல்கிற மாதிரி தான். சில உணர்வுகள்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. முந்தானேத்து உஜ்ஜைனில் மகாகாலேஸ்வர் தரிசனமும் அப்படி இருந்தது. இன்னைக்கு ஓம்காரேஸ்வர் தரிசனமும் மனசுக்கு நிறைவாக இருந்தது. இதுக்கு மேலே தான் ஓம்காரேஸ்வர் இருக்கார். உங்களுக்கும் ஓம்காரேஸ்வருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரியான யாத்திரைகளுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ். பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தான் ஓம்காரேஸ்வர் ஆலயம். எங்கே இருக்காரு பாருங்க, மேலே போய் உட்காந்துருக்காரு. கீழே வந்து நர்மதா நதி அங்கே அப்படியே சிக்ஸாக்காக போயிட்டு இருக்கு பாருங்க. அதில் மேலே போய் நீங்கள் வந்து ஓம்காரேஸ்வரை வந்து மேலே அங்கே கோபுரம் தெரியுது பாருங்க, அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும். எவ்வளோ ஒரு ரம்மியமான சூழலில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஜோதிர்லிங்கத்தில் கேதாருக்கு அப்புறம் ஒசரமாக இருக்கக்கூடியது வந்து ஓம்காரேஸ்வர் தான். ஆனால் வந்து மூர்த்தி வந்து ரொம்ப சின்ன மூர்த்தியாக தான், லிங்கம் வந்து ரொம்ப சின்ன லிங்கமாக தான் இருக்கும். இன்னைக்கு காலையில் நர்மதையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே நேராக வந்து தர்ஷனத்துக்கு போயிட்டோம். சில விஷயங்கள்லாம் நம்ம நேரில் வந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு அந்த உணர்வு என்ன அப்படிங்கிறது புரியும். என்னதான் நம்ம வந்து வீடியோவில் இந்த இடம் இங்கே இருக்குன்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து நேரில் பர்சனலாக அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அவ்வளோ ஒரு மன நிறைவான ஒரு தரிசனமாக இருந்தது. ஜோதிர்லிங்கங்கள் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம தொடர்ந்து. இப்போ வந்து ஓம்காரேஸ்வர காலையில் பார்க்கும்போது இருந்த மன நிறைவை வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரியான யாத்திரைகளுக்கு வந்து நீங்களும் தெய்வ கடாட்சங்களை பெறணும் அப்படின்னு இங்கேருந்து ஓம்காரேஸ்வர உள்ளன்போட மனமுருகி வேண்டிக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ். இந்தோரில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபுட் கோர்ட், நைட் ஃபுட் கோர்ட்டில் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். சரஃபா பஜார். இது வந்து மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஸ்ட்ரீட் இந்த ஏரியா. நைட்டில் வந்து அப்படியே வந்து இதை வந்து ஒரு ஃபுட் கோர்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த பஜாரில் ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் எப்பயுமே இந்த மாதிரி கழுத்து நிறையா நகை போட்டுட்டு வரவங்களுக்கெல்லாம் குல்ஃபி ஃப்ரீயாக கொடுத்துட்டு எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பார். ஒவ்வொரு ஊருக்கு போனால் அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டியை ஃபீல் பண்ணிட்டு வரணும். நம்ம ஸ்பிரிச்சுவல் டூர் தான் பண்ணுறோம், இருந்தால் கூட இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும். இந்த மார்க்கெட் வந்து நைட்டு 2 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுறோம்ப்பா. என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கா? ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஓட முடியலையா? கலகலன்னு பேசுவா. நல்லா இருக்கும். குல்ஃபி யாரும் பிடிங்கிற மாட்டாங்க. அவங்களுக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ். சார் என்ஜாய் பண்ணுறீங்களா? சந்தோஷமாக போயிட்டுருக்கா? மேடம் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? எல்லாரும் குல்ஃபி கோல்டு காசு வாங்கிட்டாரு சார். காசு வாங்கிட்டாரு, கூப்பிட்டு வாங்கிட்டாரு. கழுத்தில் போடுறதுக்கு வேணும்ல, வாங்கிட்டாரு. அம்மா ஓகேவா? ஓகே, சூப்பர். குல்ஃபி நல்லா இருக்கா? அவர் ஓசியில கொடுக்குற மாதிரி கொடுத்து காசு வாங்கிட்டார். அவரை கூப்பிட்டு எல்லாரோடையும் ஒரு செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேரொழியில ஒரு குல்ஃபியை கையில கொடுத்து நீ போட்டோ எடுத்தல இந்த குல்ஃபி அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எனிவே ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாவே
ஃபுல்லாக சாட் ஐட்டம், தோசை அந்த மாதிரி தான். Enjoying in food court.